பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை மீண்டும் ஸ்தோத்தரிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கருத்தாய் கவனிக்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 107ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அருமையான தேவனுடைய வல்லமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மனுஷர்களாகிய நாம பலவீனம், சுகவீனம் அடிக்கடி நம்மை தாக்கும். நாம் யாரை தேடி போவது, எந்த வைத்தியரிடத்தில் போவது என்றெல்லாம் யோசிப்போம். ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும். நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே என்று சொல்லும். அப்பா ஏசப்பான்னு சொல்லுங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னுடைய வசனத்தை அனுப்புகிறேன், உன்னை குணமாக்குவேன். உன்னை குணமாக்குவதற்கு என்னுடைய வார்த்தைகள், வசனங்களே போதும். நீங்கள் வாயிலே சொல்லுங்கள். கொரியா தேசத்தில் பலவீனப்பட்டால், சுகவீனப்பட்டால் 3 வேளையும் சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை வாசித்து முடித்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு கடந்து போவார்களாம். அவர்கள் போகும் பொழுதே சுகமாகி விடுவார்களாம். என்ன அற்புதமான ஒரு விடுதலை! எது விடுதலை கொடுத்தது? கர்த்தருடைய வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் இதை செய்து பாருங்கள். நீங்களே எனக்கு கமெண்ட்ஸில் போடுவீங்க, பாஸ்டர் அதை நாங்கள் உபயோகப்படுத்தினோம், ரொம்ப நன்றாக இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவீங்க. செய்யலாமா? மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் செய்வார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.